குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டிவிஎஸ்ல வந்து ஐக்யூப் பற்றி பார்க்க போகிறோம். ஐக்யூப்ல வந்து மொத்தம் வந்து 5 வேரியன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து சிங்கிள் பேட்டரி. அடுத்து இருக்கிற சிங்கிள் பேட்டரியோட நேம் வந்துட்டு O9 மாடலு. அடுத்து இருக்கிறது UG SC ST. இது மூணுமே வந்துட்டு டபுள் பேக் 2 பேட்டரி வரும். மூணாவது வந்து ட்ரிபிள் பேக் STலேயே ட்ரிபிள் பேக் அதில் வரும். இதில் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எஸ் வேரியன்ட், மூணாவது வேரியன்ட் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு டபுள் பேட்டரி இருக்கும். இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்துட்டு 12 இன்ச் அலாய் வீல் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்துட்டு டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருப்பாங்க. டிஸ்க் பிரேக்கோட ஃபங்க்ஷன் என்னன்னா, நீங்கள் லாங்காக ட்ராவல் பண்ணுறப்ப வந்துட்டு உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து டியூப்ளஸ் டயர் தான். நீங்கள் வந்து பஞ்சரானாலுமே நியரஸ்ட் ஸ்டேஷன் உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வண்டி வந்து போய் அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாமே ஃபைபர் பாடி கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்துட்டு LED லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு மெயின் டிஸ்பிளே வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. வண்டி நீங்கள் கீ போட்டோன்னே இந்த மாதிரி தான் காட்டும் உங்களுக்கு. இது வண்டி ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னா, இந்த இதையும் இந்த பிரேக்கையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து வண்டி உங்களுக்கு வந்து ரன்னிங் கண்டிஷன் வந்துடும். இதான் வந்து உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷனு. இதில் வந்துட்டு எலக்ட்ரிக் வண்டியில் வந்துட்டு 2 மோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் மோடு வந்து எக்கோ மோடு. எக்கோ மோடுனா 30 to 35 போனீங்கன்னா அந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோனா 30 to 35 போனீங்கன்னா 105 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். பவர் மோடு போனீங்கன்னா 35 டாப் ஸ்பீடு 75 இந்த வண்டியில். இந்த ரேஞ்சில் போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 78 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து மொபைல் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். மொபைல் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் என்ன டைம் என்ன டேட் இருக்குன்னு சொல்லி எல்லாம் அதில் வந்துடும். ரெண்டாவது வந்து கால் அலர்ட். நீங்கள் வந்துட்டு ப்ளூடூத் மூலியம் அதில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற இன்கமிங் கால்ஸ் நம்பர் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா சேவ் பண்ண நம்பர்ஸோட வரும். இல்லாட்டி வெறும் மெசேஜ் இது நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரும் உங்களுக்கு. வேறு இதில் வந்துட்டு கூகுள் நேவிகேஷன் இருக்கும். கூகுள் மேப் போட்டுக்கிட்டிங்கன்னா மேப் வராது, நேவிகேஷன். இங்கேருந்து நீங்கள் போகிற லொக்கேஷனுக்கு வந்து அந்த ரூட்டு மட்டும் 40 மீட்டர் லெஃப்ட் வளையணும், 60 மீட்டர் ரைட் வளையணும், போய் 40 மீட்டரில் மறுபடியும் யூட்டன் அடிக்கணும். அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு வந்துடும். ஆன்டி டெப்த் அலர்ட். வண்டி இப்போ எங்கேயாவது உங்களுக்கு கீழே விழுந்துருச்சுனாலும் உங்களோட மொபைலுக்கு வந்துட்டு இது வந்துடும். இதில் வந்துட்டு 3 நம்பர் வரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஜியோ ஃபென்சிங்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. மிச்சம் எல்லா எலக்ட்ரிக் வண்டிலையும் பார்த்தீங்கன்னா 2 ஜியோ ஃபென்சிங் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம டிவிஎஸ் ஐக்யூப்ல வந்துட்டு உங்களுக்கு 5 ஜியோ ஃபென்சிங் கொடுத்துருப்பாங்க. ஜியோ ஃபென்சிங்னா என்னன்னா, உங்கள் வீட்டில் வந்து இப்போ வண்டி யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அது நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு அந்த லொக்கேஷன் அந்த ஆப் மூலியமாக அவங்க வண்டி எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு ஒரு 5 பிளேஸ் வந்து நீங்கள் எப்பயுமே மானிட்டர் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த வண்டியில் வந்துட்டு ரிவர்ஸ் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபார்வர்டு மோடு, ரிவர்ஸ் மோடுன்னு இருக்கும். ஃபார்வர்டு மோடு ரிவர்ஸோட ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னா, இப்போ ஒரு கூட்ட நெரிசல் வந்து உங்கள் வண்டி ஒரு மேடு பள்ளத்தில் நிற்கிறப்ப உங்களால் வண்டி இறங்கி திருப்ப சிரமமாக இருக்கும். அந்நேரம் நீங்கள் இந்த ரிவர்ஸ் மோட் ஆப்ஷனை போட்டுட்டு நார்மலாக ரைஸ் பண்ணாலே வந்துட்டு வண்டி வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் மூவ் ஆகும். அது மாதிரி வண்டியில் உங்களுக்கு டிஸ்பிளேலே காமிச்சிட்டே இருக்கும் எவ்வளோ பெர்சன்ட் சார்ஜ் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நீங்கள் போகலாம். இதில் இப்போ 14% சார்ஜ் இருக்குது. நீங்கள் 15 கிலோமீட்டர் போகலாம் எக்கோவில். 30-35 போனீங்கன்னா. இதே நீங்கள் பவரில் போகிறப்ப 35 டாப் ஸ்பீடு 75 வரையும் போகிறதுக்கு 14% சார்ஜ் இருந்தால் வந்து நீங்கள் 11 கிலோமீட்டர் வரைக்கும் போய்க்கலாம். இதில் வந்துட்டு பார்க்கிங் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. பார்க்கிங் லேம்ப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 சைடுமே வந்துட்டு லைட் வந்து இண்டிகேஷன் ஆகும் உங்களுக்கு. இதில் வந்துட்டு உங்களுக்கு மொபைல் எஸ் மாடலில் வந்துட்டு என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு வந்து மொபைல் கால் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜாய்ஸ்டிக் மூலியமா வந்துட்டு நீங்கள் கால் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த ஜாய்ஸ்டிக்கோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இதில் வந்துட்டு எஸ் மாடலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட இது டிரைவிங் லைசன்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வண்டியோட சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து 4 மணி நேரம் 50 நிமிஷம் வரும். இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து 650 கிலோவாட் இருக்கிறனால 4 மணி நேரம் 50 நிமிஷம் ஆகும் சார்ஜ் ஏறுறதுக்கு. இதில் வந்துட்டு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்துட்டு 32 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. அதனால உங்களோட திங்ஸ் எல்லாமே நீங்கள் பின்னாடி வச்சுக்கிட்டீங்கன்னா முன்னாடி லெக் ஸ்பேஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க. இது சார்ஜர் 4 மணி நேரம் 50 நிமிஷம் ஆகுறனால இதோட யூனிட் வந்து 4 யூனிட் தான். 0லேருந்து 100% சார்ஜ் ஏறுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 4 யூனிட்ஸ் இதுதான் செலவாகும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 155. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால் இங்கேருந்து இது வரைக்கும். இதனால என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப அடியில் உங்களுக்கு எதுவும் உரசாது. எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கினாலுமே வந்து உங்களுக்கு அதில் வந்து உரசாது அடியில். இதோட வீல் பேஸ் வந்து 1300 இருக்கும். 2 வீலுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 1300 இருக்கிறனால நீங்கள் சடனாக போய் வளையிறப்ப வந்து வண்டி உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது. அது மாதிரி இதோட பவர் என்னதுன்னா, வண்டியோட பவர் வந்துட்டு 3.4 கிலோவாட் கொடுத்துருப்பாங்க. டபுள் பேட்டரிங்கிறனால 3.4 இது என்னதுன்னா,
இப்போ நீங்கள் மிச்ச வண்டியை கம்பேர் பண்ணுறப்ப மோட்டர் தனியாக இருக்கும், அங்கேருந்து பெல்ட் கன்வரி மூலயமா சுவிட்சை விட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து வீலை வந்து ரன் பண்ண வைப்பாங்க. ஆனால் நம்ம டிவிஎஸ்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மோட்டரே வந்து வீலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால 3.4 கிலோவாட் உங்களுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். தேவையில்லாம பேட்டரியோட சார்ஜஸ் எதுவும் வந்து உங்களுக்கு இறங்காது. வண்டியோட வெயிட் வந்து 118 kg வரும் உங்களுக்கு. இதோட வாரண்டி வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து 5 years வரும் மொத்தமாக. தேங்க்யூ.